ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பேபி ஃபுட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்தங்கஞ்சி, உருது டால் போரேஜ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குழந்தைங்க பிறந்த 0 to 6 மந்த் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்காதுங்க. தாய்ப்பாலுக்கு இணையாக வேறு எதுவுமே கிடையாது. 6 மாதத்துக்கு அப்புறமா இணை உணவாக கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆகாரங்களை நம்ம கொடுத்து பழக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டே தான் 3 டீஸ்பூன் கருப்புளுந்து, 3 டீஸ்பூன் பொன்னி அரிசி. இதுக்கு நீங்கள் என்ன அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த அரிசி தான் எடுக்கணும்னு கிடையாது. பச்சை அரிசியும் போட்டுக்கலாம், புழுங்கல் அரிசியும் போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அதுக்கு கூட 2 பல் வெளுத்துள்ளி பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாமே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கு கூட 2 கப்பு தண்ணி வச்சு குக்கரில் வச்சு அடுப்பில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லா வெந்துடும். அதுக்கு கூட நான் இன்றைக்கி கொஞ்சமாக வெந்தய பொடி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வெந்தயம் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 பீஸு வெந்தயம் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ அரிசி நல்ல சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இதுக்கு கூட கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கஞ்சி ஆக்கி ஒரு பிளேட்டில் ஊற்றி கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு நல்ல டைஜஷனும் ஆகும். இப்போ நம்ம 6 மாதம் 7 மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அரிப்பில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த உளுந்தங்கஞ்சில் உள்ள தோல் குழந்தைங்களுக்கு சம்டைம் இரிட்டேஷன் ஆகும், சாப்பிட மாட்டாங்க ஒழுங்காக, சோக்காக சான்ஸ் உண்டு, இருமல் வரும். அதனால் இப்படி அரிப்பில் வச்சு அரித்து கொடுத்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு அரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள் தோல் எவ்வளோ வேஸ்ட்டில் வந்திருக்குன்னு. இப்போ ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு கூட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் ஒரு டீஸ்பூன் கூட ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது இப்படி கொடுத்துட்டு வாங்க. எப்போவுமே இனிப்பு தான் போட்டு கொடுக்கணும்னு கிடையாது, அது நல்லது கிடையாது. அடிக்கடி இப்படி உப்பு போட்டும் கொடுத்து பழக்கணும்னா குழந்தைங்க அதில் விருப்பமாக சாப்பிடவும் செய்வாங்க. அது உடம்புக்கும் நல்லது. இந்த உளுந்தங்கஞ்சி குழந்தைங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.